இன்றைய இறைவார்த்தை இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து வாசகம். நீதிமான்களின் நெறிகள் நேரியவை, நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கிறோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது, எனக்குள்ளிருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நிலவுலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ஆண்டவரே, நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, துயரத்தில் உம்மை தேடினோம். நீர் எங்களை தண்டிக்கும் போது உம்மை நோக்கி மன்றாடினோம். பேறுகாலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல் ஆண்டவரே, நாங்களும் உம் முன்னிலையில் இருக்கின்றோம். நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம், ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போலானோம். நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை. உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப் போவதில்லை. இறந்த உம் மக்கள் உயிர் பெறுவர், அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் நீர் பெய்விக்கும் பனி ஒளியின் பனி. இறந்தோர் நிழல்களின் நாட்டிலும் அதை விழச் செய்கின்றீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. அக்காலத்தில் இயேசு கூறியது: பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மனித வாழ்வு துன்பமும் இன்பமும் நிறைந்தது. நம் வாழ்வில் பல்வேறு சுமைகள், துன்பங்கள், தோல்விகள், இழப்புகள் ஏற்படும் போது மனம் சோர்ந்து போகிறோம். சில நேரங்களில் மனம் தளர்ந்து போகின்றோம். அத்தகைய நேரங்களில் நாம் இயேசுவிடம் செல்ல வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். கார்மேல் அன்னையின் விழாவை கொண்டாடுகிறோம். அன்னை மரியா நம் வாழ்வின் முன்மாதிரியாக, நமக்காக தம் மகனிடம் பரிந்து பேசும் அன்னையாக, நம் ஆன்மீக வழிகாட்டியாக உள்ளார். கிளாரட் சபையின் 177வது பிறந்த நாள். அன்னை மரியின் மீது கொண்டிருந்த அளவற்ற அன்பால், நம்பிக்கையால் புனித கிளாரட் இந்த நாளை தேர்ந்தெடுத்து ஆரம்பித்தார். அன்னையின் அரவணைப்பில் புனித கிளாரட்டின் பரிந்துரையால் கிளாரட் சபையின் நற்செய்தியில் அறிவிப்பு பணி இன்றும் சிறப்புற செபிப்போம்.